அறிவியலால் விவரிக்க முடியாத கத்தோலிக்க அற்புதங்கள். அருள். பலர் சொல்வது போல சில புனிதர்களின் உடல்கள் நூற்றாண்டுகள் கடந்தும் சிதையாமல் இருப்பதாக சொல்கிறார்கள். அது உண்மையா? ஆம் மேரி, இது கத்தோலிக்க திருச்சபையில் இன்கரப்டிபிள் செயின்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையாக ஒரு மனித உடல் சில நாட்களில் அழுகத் தொடங்கும். ஆனால் சில புனிதர்களின் உடல்கள் நூற்றாண்டுகள் கடந்தும் சிதையாமல் இருந்தது பதிவாகியுள்ளது. அது எப்படி சாத்தியம்? மம்மியாக்கம் செய்தது போல ஏதாவது முறைகள் பயன்படுத்தப்பட்டதா? அதே கேள்வியை பல அறிவியல் குழுக்கள் கேட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக புனித பெர்னாடெட் சாவ்ரஸ். அவர் 1879 இறந்தார். 1909, 1919, 1925 ஆகிய ஆண்டுகளில் அவரது உடல் திறந்து பார்க்கப்பட்டது. 3 முறை திறந்தும் உடல் சிதைவின்றி இருந்தது. அதற்கு எந்த வேதியியல் பாதுகாப்பு பயன்படுத்தியதா? அந்த காலத்தில் எந்த எம்பால்மிங் முறையும் செய்யப்படவில்லை என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டனர். அவரது தோல், முக அமைப்பு ஆகியவை பெரும்பாலும் அப்படியே இருந்ததாக மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. மற்றவர்களும் இருக்கிறார்களா? ஆம், சியானாவின் புனித கேத்தரின் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரது உடல் பகுதிகள் இன்னும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இயற்கை விதிகளால் முழுமையாக விளக்கப்படாதவை என்று பலர் கூறுகின்றனர். அப்படியானால் திருச்சபை இதை எப்படி பார்க்கிறது? திருச்சபை இதை கடவுளின் கிருபையின் அடையாளமாக பார்க்கிறது. ஆனால் அதை கட்டாய நம்பிக்கையாக அறிவிக்கவில்லை. ஆய்வு செய்து சாட்சியங்கள் பார்த்த பிறகு மட்டுமே அற்புதம் என்று அறிவிக்கிறது. நற்கருணை அற்புதங்கள் பற்றி பல வீடியோக்களில் பார்த்திருக்கிறேன். உண்மையில் அப்பம் மனித சதையாக மாறும் சம்பவங்கள் நடந்ததா? அதற்கு மிகவும் புகழ்பெற்ற உதாரணம் லான்சியானோ அற்புதம். இது 8ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் நடந்தது. அது என்ன சம்பவம்? ஒரு பாதிரியார் நற்கருணை நேரத்தில் சந்தேகப்பட்டார், இது உண்மையில் கிறிஸ்துவின் உடலா என்று. அப்போது அப்பம் சதையாகவும் திராட்சரசம் இரத்தமாகவும் மாறியது. அதை அறிவியல் பரிசோதனை செய்தார்களா? ஆம், 1970களில் டாக்டர் ஏடோஆர்டோ லினோலி என்ற விஞ்ஞானி ஆய்வு செய்தார். அவர் கூறியது, அது மனித இதய தசை திசு. இரத்த வகை ஏபி பாதுகாப்பு ரசாயனங்கள் எதுவும் இல்லை. ஏபி வகை இரத்தம்? ஆம், அதே வகை இரத்தம் துரின் போர்வை மற்றும் பல நற்கருணை அற்புதங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. சமீப காலத்தில் நடந்ததா இப்படிப்பட்ட சம்பவம்? ஆம், போலந்தில் சோகோல்கா அற்புதம் 2008. ஒரு நற்கருணை துளி தரையில் விழுந்தது. அதை நீரில் வைத்தபோது சில நாட்களில் அது சிவப்பாக மாறியது. ஆய்வு செய்தபோது அது மனித இதய திசு என்று கண்டறிந்தனர். அறிவியல் அதை முழுமையாக விளக்க முடியவில்லையா? இல்லை, அது எப்படிச் சேர்ந்தது என்பது இன்னும் விளக்கப்படாத கேள்வி. சூரியனின் அதிசயம் பாத்திமா 1917. சூரியன் நடனமாடியது என்று சொல்வது மிகவும் அதிசயமாக இருக்கிறது. அது உண்மையிலேயே நடந்ததா? 1917 அக்டோபர் 13 போர்ச்சுகலின் பாத்திமாவில் நடந்தது. 3 சிறுவர் லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜசிந்தா, மரியாள் தோன்றியதாக கூறினர். அதை மக்கள் நம்பினார்களா? ஆரம்பத்தில் இல்லை. ஆனால் அந்த நாளில் சுமார் 70,000 மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். அப்புறம் என்ன நடந்தது? மழை பெய்து கொண்டிருந்தது. திடீரென மேகம் விலகி சூரியன் தெரிந்தது. மக்கள் சொல்வதன்படி சூரியன் சுழன்றது. பல நிறங்களில் மின்னியது. பூமிக்கு விழுவது போல தோன்றியது. அதை சந்தேகவாதிகளும் பார்த்தார்களா? ஆம், அப்போது இருந்த செய்தித்தாள்கள் கூட இதை பதிவு செய்தன. அறிவியல் என்ன சொல்கிறது? சிலர் அதை கண்மாயை அல்லது வானிலை விளைவு என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ஒரே விஷயம் பார்த்தது விஞ்ஞானிகளுக்கே கேள்வியாக உள்ளது. புனித ஜானுவாரியஸின் இரத்தம். நேபிள்ஸில் இரத்தம் திரவமாகும் அற்புதம் பற்றி கேட்டிருக்கிறேன். அது உண்மையா? ஆம், இது புனித ஜானுவாரியஸ் என்ற 4ஆம் நூற்றாண்டு தியாகியின் இரத்தம். எப்படி பாதுகாக்கப்பட்டுள்ளது? ஒரு கண்ணாடி குப்பியில் உலர்ந்த நிலையில் உள்ளது. ஆண்டுக்கு 3 முக்கிய பண்டிகை நாட்களில்
அது திரவமாக மாறுகிறது. அது எப்படி சாத்தியம்? அதுதான் விஞ்ஞானிகள் பல நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்த கேள்வி. சிலர் அதை வேதியியல் விளைவு என்று சொல்கிறார்கள். ஆனால் குப்பி திறக்கப்படவில்லை. எந்த புதிய பொருளும் சேர்க்கப்படவில்லை. சில ஆண்டுகளில் திரவமாக மாறாமல் இருந்தால் அது நகரத்திற்கு துரதிர்ஷ்டம் என்று மக்கள் நம்புகின்றனர். அதற்கான வரலாற்று சம்பவங்கள் உள்ளதா? ஆம், சில வருடங்களில் இரத்தம் திரவமாகாதபோது போர்கள், நோய்கள், பேரழிவுகள் நடந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. லூர்து மருத்துவ அற்புதங்கள். லூர்து பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே அங்கு நோய்கள் குணமாகிறதா? பிரான்சில் உள்ள லூர்து திருத்தலம் 1858 மரியாள் பெர்னாடெட்டுக்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. அங்கு ஒரு ஊற்று தோன்றியது. அங்கு மக்கள் குணமடைந்த சம்பவங்கள் உள்ளதா? ஆம், ஆனால் முக்கியமாக திருச்சபை மிகவும் கடுமையான ஆய்வு செய்கிறது. எப்படி? லூர்து மருத்துவ பணியகம் மெடிக்கல் பியூரோ உள்ளது. அவர்கள் நோயாளியின் பழைய மருத்துவ பதிவுகள், சிகிச்சை விவரங்கள், குணமடைந்த பிறகு நிலை எல்லாவற்றையும் ஆய்வு செய்கிறார்கள். அப்படியானால் பல அற்புதங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதா? ஆயிரக்கணக்கான குணமடைதல் புகார்கள் வந்துள்ளன. ஆனால் அதில் மிகக் குறைவானவை, சுமார் 70க்கும் குறைவானவை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அற்புதம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏன் இவ்வளவு குறைவு? ஏனெனில் நோய் முழுமையாக குணமடைய வேண்டும். உடனடி குணமடைதல் இருக்க வேண்டும். மீண்டும் நோய் வரக்கூடாது. அறிவியல் விளக்கம் இருக்கக்கூடாது. அப்படியானால் திருச்சபை கூட மிகவும் கவனமாக இருக்கிறது. ஆம், அற்புதம் என்றால் அது உண்மையிலேயே விளக்கமற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என் மனசில் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இவையெல்லாம் உண்மையா? இல்லை, நம்பிக்கைக்காக உருவாக்கப்பட்ட கதைகளா? உன் கேள்வி மிக முக்கியமானது மேரி. ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபையே அற்புதங்களை உடனே நம்புவதில்லை. பல ஆண்டுகள், சில சமயம் நூற்றாண்டுகள் ஆய்வு, எதிர்வாதம், மருத்துவ விசாரணை, வரலாற்றுச் சான்றுகள் அனைத்தும் முடிந்த பிறகே அற்புதம் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு அற்புதத்தையும் இன்னும் ஆழமாக பார்ப்போமா? அழியா உடல்கள் பற்றி இன்னும் ஒன்று கேட்கணும். சிலர் சொல்கிறார்கள், சூழ்நிலை காரணமாக உடல் அழியவில்லை என்று. அந்த வாதம் உண்மைதான் சில சமயங்களில். ஆனால் எல்லா சம்பவங்களிலும் அது பொருந்தாது. எப்படி? உதாரணத்திற்கு, குளிர்ந்த இடம், உலர்ந்த மண், ஆக்சிஜன் குறைவு இவை உடல் சிதைவை மெதுவாக்கும். அப்போ புனிதர்களின் உடல்களும் அப்படித்தானே? இல்லை மேரி. புனித பெர்னாடெட் சௌப்ரஸ் உடல் ஈரமான மண்ணில் புதைக்கப்பட்டது. சாதாரண மரப்பெட்டியில். எந்த பாதுகாப்பு முறையும் இல்லை. ஆனால் தோல் நெகிழ்வுடன், முக அமைப்பு தெளிவாக, மூட்டுகள் வளைந்து இருந்தது. அது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. மருத்துவர்கள் கூட இது இயற்கை விதிகளால் முழுமையாக விளக்க முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளனர். திருச்சபை இதை எப்படி பார்க்கிறது? ஒரு விஷயத்தை நினைவில் வை. அழியா உடல் சமம் புனிதர் என்று திருச்சபை சொல்லவில்லை. அது புனிதத்துக்கான அடையாளம் மட்டுமே, சான்று அல்ல. நற்கருணை அற்புதங்கள், செயின்ட்ஸ் ஃபார் ஃபெய்த், லான்சியானோ, சோகோல்கா இவையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதே. அதுதான் மிகப்பெரிய கேள்வி. வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு நூற்றாண்டுகள், வெவ்வேறு கலாச்சாரம். ஆனால் மனித இதய திசு ஏபி வகை இரத்தம். அது எப்படி சாத்தியம்? அறிவியல் ஒரு இடத்தில் நிற்கிறது. ஏனெனில் டிஎன்ஏ பாதுகாப்பின்றி உள்ளது. அழுகல் இல்லை. உயிரற்ற நிலையில் கூட ஃப்ரெஷ் டிஷ்யூ போல் உள்ளது. சந்தேகவாதிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சொல்வது, யாரோ திட்டமிட்டு மனித திசுவை வைத்திருக்கலாம். அது சாத்தியமா? அப்படியென்றால் யார் வைத்தார்? எப்போது வைத்தார்? ஏன் நூற்றாண்டுகளாக டிஎன்ஏ மாறவில்லை? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. சூரியனின் அதிசயம், மாஸ் விட்னஸ் ஃபெனாமெனான். 70,000 பேர் ஒரே மாயையை பார்த்தார்களா? அதுதான் சூரியன் அற்புதத்தின் சிக்கல், மாஸ் ஹலூசினேஷன் என்று அறிவியல் சொல்கிறது. அது சாத்தியமா? மிகக் குறைவு. ஏனெனில் சிலர் அருகில், சிலர் தொலைவில், சிலர் மலைமேல். ஆனால் அனைவரும் ஒரே நிகழ்வை, ஒரே நேரத்தில், ஒரே வரிசையில்,
பார்த்ததாக சொல்கிறார்கள். சூரியனை நேராக பார்த்தால் கண் பாதிக்கப்படுமே. அந்த நாளில் யாருக்கும் கண் பாதிப்பு இல்லை. சிலரின் நனைந்த உடைகள் உடனே உலர்ந்தன. இதற்கான இயற்கை விளக்கம் இன்னும் இல்லை. லூர்து மருத்துவ அற்புதங்கள், ஸ்ட்ரிக்டஸ்ட் மெடிக்கல் ஸ்க்ரூட்டினி. அருள், இங்கே எனக்கு மிகுந்த மரியாதை வருகிறது. திருச்சபை இவ்வளவு கடுமையான மருத்துவ ஆய்வு செய்கிறது என்று தெரியாது. ஆம், பலர் குணமடைந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் 99% நிராகரிக்கப்படுகிறது. ஏன்? ஏனெனில் அற்புதம் என்ற வார்த்தை மனித உணர்ச்சிக்காக அல்ல, உண்மைக்காக மட்டுமே. இப்போது புரிகிறது. அருள், அற்புதங்கள் என்பது அறிவியலுக்கு எதிரி அல்ல. அவை அறிவியலுக்கு அப்பால் இருக்கின்றன. அப்படித்தான் அற்புதங்கள் நம்மை கட்டாயமாக நம்பச் சொல்லவில்லை, சிந்திக்கச் சொல்கின்றன, தாழ்மையுடன் கேள்வி கேட்கச் சொல்கின்றன. ஒருவேளை அறிவியல் ஒரு நாள் இதையும் விளக்கலாம். அப்போது கூட கடவுள் சிறியவராக மாறமாட்டார். அறிவியல் பெரியதாக மாறும்.